சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டுக்கார்ட்டந்து விடுதலை வேணும். ஏம்மா? அவங்க நல்லா போதை ஊசி போட்டு நல்லா கொடுமைப்படுத்தாங்க. டெய்லியும் சண்டை யாச்சி அடிப்பா. எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பேர். என்ன பண்றாங்க? ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. டெய்லியும் சந்தேகப்பட்டு சண்டை. கல்யாணம் கழிஞ்ச ஒரு 2 மாசம் லவ் மேரேஜ் தான். 2 மாசம் நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக போதை ஊசி போட்டு கஞ்சா போட்டு நல்லா சந்தேகப்பட்டு சண்டை போடுறது, அடிக்கிறது, குடி பழக்கம் அப்படி எல்லாமே அவங்ககிட்ட உண்டு. அவங்க அண்ணன் வந்து நல்லா கொலை பண்ண எடுக்க பொருள வேண்டாத்த குடும்பம் அவங்க குடும்பம். அதுக்காக எல்லாரும் யாசுவாங்க, இவங்க லவ் பண்ணா உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் வேண்டாம் அப்படின்னு. அப்பா அவங்க அண்ணா என் வீட்டுக்காரர் வந்து அவங்க அண்ணன்ட்ட சொல்லியிருக்காங்க, நான் அவளை கெட்டலைன்னா நான் செத்து போவேன், எனக்கு அவளை கண்டிப்பா நீ எனக்கு கெட்டி வைக்கணும் அப்படின்னு. அப்போ தெரிஞ்சுட்டு அவங்க அண்ணன் என்னச்சுதாங்க ஜெயில கிடந்தாங்க. அந்த நேரம் ஜெயில இருந்து வெளியே வந்தோடனே சொன்னாங்க, அது நீ என் தம்பி உன்னை கெட்டலைன்னா செத்து போவான்னு சொல்லியிருக்கான், அப்படி செத்துட்டான்னா நான் உன் குடும்பத்தை விட மாட்டேன், உன் குடும்பத்தை எல்லாத்தையும் அழிச்சிருவேன், வேறோடி அழிச்சிருவேன் அப்படின்னு. அப்படி எங்க அக்கா என்கிட்ட சொல்லி அழுகா, இப்படி அவன் மிரட்டி இருக்கான், நீ என்ன செய்ய போற எனக்கு தெரியல, நமக்கு தேவை நம்ம அப்பா. அப்ப நம்ம அப்பா ஏதாவது செய்துட்டா நமக்குன்னு யாரு இருக்கா அப்படி. நீங்க எத்தனாவது பொண்ணு? நான் 4வது. அப்பாவை மிரட்டினாங்களா? அப்பாவை மிரட்டல, என்ன மிரட்டினாங்க, தனியா கூட்டு மிரட்டினாங்க. அது என் தம்பியை கெட்டலைன்னா உன் குடும்பத்தை நான் விட மாட்டேன், உன் குடும்பத்தை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு, உங்க அப்பாவெல்லாம் நான் கொண்டுருவேன் அப்படின்னு. அப்ப இது நான் யார்கிட்டையுமே சொல்லலை, என் பாட்டு வச்சுட்டேன். இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அப்ப எங்க தங்கச்சிட்ட போய் எங்க அக்காட்ட போய் ஒரு பிள்ளை சொல்லியிருக்கு, இப்படி மிரட்டி இருக்காங்க அப்படின்னு. அப்ப எங்க அக்கா என்னை கூப்பிட்டு அழுதா, இப்படி ஏன் இப்படி மிரட்டுங்க, நம்ம அப்பா கொலகார குடும்பம், நம்ம அப்பாவை ஏதாவது செய்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு. அப்ப நமக்குன்னு இருக்க நம்ம அப்பா தானே, என்ன செய்ய நமக்கு இந்த ஊர்ல அந்த ஊர்ல சுத்தி அவங்க சொந்தக்காரங்க தான் இருக்கா தவிர நமக்குன்னு சொந்தக்காரங்க யாருமே இல்லை. யாரு பார்த்தாலும் அவங்க சப்போர்ட் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியல. ஆனா நான் அந்த கடைசியில ஒரு முடிவு எடுத்தேன். ப்ரேயர், நான் கிறிஸ்டியன் தான், நல்லா ப்ரேயர் பண்ணி ஃபாஸ்டிங் பண்ணி எடுத்து ப்ரேயர் பண்ணி போனேன். கடவுளை இவங்க கூட போகக்கூடிய நேரம் நான் வழியில போகும்போது செத்துடணும், ஆனா இவங்க கூட நல்ல வாழ்க்கை எனக்கு கிடையாது. நான் பைபிள் சத்தியமா இப்படியே தான் நான் நினைச்சிட்டு போனேன், இவங்க கூட எனக்கு வாழ்க்கை கிடையாது. எத்தனை வருஷம் ஆச்சுமா? கல்யாணம் கழிச்சு 15 வருஷம் ஆகும். அப்ப இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தீங்களா? இல்ல, கல்யாணம் கழிச்சதுல இருந்து சந்தோஷமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித அந்த வீட்டுக்குள்ள பயந்து நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு. இல்ல அப்படி பயப்படுற மாதிரி அந்த வீட்டுல கொலை ஏதாவது நடந்திருக்கா? அல்ல, அவங்க குடும்பத்தால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவங்க அண்ணன் தான் முன்னு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாங்க. மிரட்டினாலும் அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல குணமா தான் இருந்தாங்க. அவங்க அம்மா
அவங்க கூட பரப்பு எல்லாருமே என்கிட்ட நல்ல குணமா தான் இருந்தாங்க. அவங்களால எந்த பிரச்சனையுமே எனக்கு கிடையாது. இவங்களாலதான் ஊசி போட டெய்லி காலையில தூங்க நைட்டு வருவாங்க, வெளியே போயிட்டு வருவாங்க, வந்த உடனே ஒரே அறுப்பு, பச்சை பச்சை அறுப்பு. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2-3 மாசத்துலயே நல்லா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி எவனை பார்க்க இருக்கா அப்படி இப்படின்னு பச்சை பச்சை அறுக்க ஆரம்பிச்சு. நான் என் பாட்டுக்கு யார்கிட்ட சொல்லி அழகுன்னு சொல்லிட்டு பக்கத்துல அவங்க மைண்ட் அறுக்கன்னா கெட்ட வார்த்தையில கெட்ட வார்த்தையில அவங்க மைண்ட சொல்லி சொல்லி அழுவேன். ஏக்கா இப்படி அறுக்காங்கக்கா, நான் வந்ததுக்கா இப்படி அறுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அழுவேன். நீ ஒண்ணு இல்ல அவங்கெல்லாம் வந்து கேட்பாங்க, எதுக்கு நீ அந்த பிள்ளைக்கு விரும்பி தானே அந்த பிள்ளை கேட்டுட்டேன், அப்புறம் எதுக்கு நீ அறுக்க அந்த பிள்ளைய அப்படின்னு. நான் கோவத்தை யார்கிட்ட காட்டுவேன், அவட்ட தானே நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் இருந்து அறுத்துட்டு இருப்பாங்க. அப்படி நாள் போப்போ நானும் கேட்டு கேட்டு அப்படியே அழுது கல்யாணம் ஆகி எப்போல இருந்து உங்களுக்கு தெரியும் அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னு? இல்ல கல்யாணம் ஆகி இல்ல ஊசி போட கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும் மேடம். ஊசி போடுறது எங்க அத்தான்லாம் சொல்லி இருக்கு, ஊசி போடுங்க, போத ஊசி போடுங்க, நீ நல்லா பாத்துக்கோ எடுத்துக்கோ. அதை நான் சொன்னோம்ல, எங்க அப்பா குடும்பம் அப்படி வேணும்னு சொல்லி நான் ஒரு கல்யாணம் பண்ணினேன். என் குடும்பத்தை ஏதாவது பண்ணிடக்கூடாது. உங்க அப்பா எல்லாம் சொல்லலையா பரவாயில்லம்மா நான் பாத்துக்கிறேன் நீ கல்யாணம் பண்ணிக்காதே? நான் அவங்ககிட்ட எல்லாம் ஒண்ணுமே சொல்லல, இத பத்தியே ஒண்ணுமே நான் சொல்லல. யார்கிட்ட வேணாலும் நீங்க என்ன பத்தி கேட்கலாங்க. அந்த ஊர்ல வந்து இவங்க 15 வருஷம் இப்படிதான் இருந்ததாம்மா லைஃப்? ஆமா 15 வருஷமா நான் பயந்து, இவங்க வந்து யாசக்கூடிய நேரம் நான் வாயே திறக்க நல்லா பயந்து வீட்டுக்குள்ள இருப்பேன். அதுக்கப்புறம் என் மக வயசுக்கு வந்தா, இப்ப 14 வயசு அவளு பிறகு. என் மக வயசுக்கு வந்தா, வயசுக்கு வரக்கூடிய நேரம் 3 அன்னை சடங்குக்கு எங்க அப்பா ரூபா தந்து எடுத்திருந்து 3க்கு வந்து அப்ப என்கிட்ட பணம் கிடையாது. குடத்தாஞ்சி எல்லாம் நல்லா உதவி செய்தாங்க. உதவி செய்து கரெக்டா அந்த சடங்கு கடன் ஒண்ணும் இல்லாம 3 அன்னைக்கு முடிஞ்சு. இந்த அவங்க இவங்க மைனி தான் பெரியம்மைக்கு அண்ணன் பொண்டாட்டி. அவங்க வந்து இந்த ஒரு எவ்வளவு கடன் இருக்குன்னு பார்த்து அவ்வளவு கடத்தையுமே அவங்க தீர்த்து. நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், ஏக்கா எல்லா கடத்தையும் நீங்க தீர்த்துட்டு போங்க, நீங்க போயிட்டீங்கன்னா இவங்க என்கிட்ட ஒரு பைசா கடன் தீக்க விடாதுக்கா, அவ்வளவு ரூபாய் வாங்கிட்டு போய் ஊசி போட்டு தீர்த்துருவாங்க. அதனால தயவு செய்து நீங்க இருந்து முடியாது வரை அவ்வளவு கடத்தையும் தீர்த்துட்டு போங்கக்கா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து அவ்வளவு கடத்தையும் தீர்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இப்பமெல்லாம் சடங்கு நான் எடுக்கல, 1 வருஷம் கழிச்சு நான் சடங்கு பைசா இருக்கும்போது எடுப்பேன்னு. அதனால நடு ரோட்ல வச்சு அடிக்க வர்றாங்க, என் அண்ணன் பிள்ளைக்கு ஞானஸ்தானம் எடுக்காம நீ சடங்கு எடுக்கலைன்னா அதுக்கு புறவு இருக்கு அப்படின்னு நடு ரோட்ல வச்சு அடிக்க வர்றாங்க. பணம் யாது சடங்கு எடுக்க சரி, பணம் யாது அது எனக்கு தெரியாது, நீ எடுக்கணும், கண்டிப்பா நீ எடுக்கணும் சடங்கு அப்படின்னு. அந்த அப்பமா அங்க மைனி வீட்டுல இருந்து போய் அழுகைக்கா இப்படி சொல்லாங்கக்கா, என்ன செய்யன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அந்த நேரமும் அந்த காய்கறி எல்லாம் கந்தங்கள்லா அப்படி அந்த முஸ்ல அந்த அக்கா சொல்லிக்க, சரி இப்படி செய்ய சொல்லுங்கக்கா அப்படின்னு. அப்ப சரி அந்த அக்கா அந்த சொல்லி அங்க சாதனம் சந்தையில இருந்து சாதனம்னா சடங்குக்குள்ள ஒரு 10 அப்பனா இருக்காங்க மேடம், ஒரு 10 ரூபா சக்கரம் செலவு என் பிள்ளைக்கு சடங்கான அன்னையில இருந்து அதுக்கு பிறகு கூட ஒரு 10 ரூபா சக்கரம் செலவழிக்கல. அப்படி இருந்து பாடப்படுத்தினாங்க. சரிஞ்சுட்டு அந்த அக்கா எல்லாம் பார்த்தாங்க. அப்பவும் நான் அந்த அக்கா சொல்லியேக்கா, மண்டத்துல வீட்டு பக்கத்துல ஒரு மண்டா உண்டு, அந்த மண்டத்துல வச்சு சடங்கெல்லாம் எடுத்துட்டு சொன்னேன், ஏக்கா நீங்க இருந்து அவ்வளவு கடத்தையும் தீர்த்துருப்பாங்க, மிச்சம் கடன் வந்துன்னா நான் தீக்க அப்படின்னு. வேலைக்கு போறீங்களா நீங்க? வேலைக்கு இல்ல வேலைக்கு போகல, அந்த கடத்தை நான் தீக்க. எப்படி தீப்பீங்க? இல்ல கடத்தை தீக்கணும். அதுல எங்க அக்கா 2 மோதிரம் போட்டாங்க, அவங்க தங்கச்சி ஒரு கம்மல் போட்டாங்க. மொத்தம் எல்லா கடத்தையும் தீர்த்து 6000 ரூபாய் கடன் வந்து 2 மோதிரத்தையும் கொண்டு பேங்க்ல அடை வச்சு உடனே அவங்களுக்கு அந்த கடத்தை நான் தீர்த்துட்டேன். அதுக்காரது இப்படி வரும்போது ஒரு கம்மல் ஒத்தை கடந்து கம்மலை ஈடு வைக்கல. அப்ப அவ சொன்ன எக்காரணம் கொண்டு, அவங்க தங்கச்சி சொன்ன எக்காரணம் கூட நான் போட்ட கம்மலை நீங்க அடை வைக்க கூடாது அப்படின்னு. சரி மகளுக்கு காதுல கடந்து நான் கலத்திட்டு போயிடுவாங்க, நான் போட்டேன். ஒரு ஆட்டோ எடுத்து காதுல இருந்து கைத்திட்டு போயிடுவாரா? ஆமா அதெல்லாம் செய்திருவாங்க. சடங்குக்கு ஒரு செகண்ட் பிரிஞ்சு பொடிசா பக்கத்துல தெரிஞ்சவங்க கொண்டு கொடுத்தாங்க. பீரோல என் மகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை சடங்கு எடுத்திருக்கேன், புதன்கிழமை காலையில காது குத்தி கம்மல் போட அந்த செகண்ட போடலான்னு வச்சிருந்தேன். அனக்க எல்லாம் அந்த செகண்ட் எடுத்துட்டு போய் விட்டுட்டாங்க. கேட்டது சொல்லுகாவ, நீ கொண்டு போய் யாருக்காவது கொடுத்துருப்பா அப்படின்னு. அப்ப நான் வித்த சாட்சி ஆண்ட இருக்கும், உங்க ஃப்ரெண்டு தானே வித்த கூட இருந்தா அவ சத்தம் போடுங்க, டேய் உனக்கு இதெல்லாம் வீட்டுல இருக்க பொருளை எடுத்து கொண்டு போய் விற்க, அது இருக்கதே அந்த ஒரு பொருள் இல்ல. இதுல என்ன தெரியுமாமா, இந்த சடங்கு எடுக்கிறது கடன் வாங்கி இது பண்ணறதே தப்பு, அதை விடுங்க. இப்ப வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? பச்சை பச்சையா அறுக்கிறது எடுக்கிறது இருந்தாலும் என்னால வாடகை கொடுக்க மாட்டாங்க, ஒரு கடன் தீர்க்க மாட்டாங்க, என்னையும் வேலைக்கு விட மாட்டாங்க. கடைசியில என்னால பொறுக்க முடியாத கண்டிஷன். ஒரு வேலை கம்பெனி உண்டு,
காலையில வண்டியில கூட்டிட்டு போயிட்டு சாயங்காலம் வண்டியில கொண்டு விடுவாங்க. அப்படி நான் அப்ப சொன்னேன், என்னால நான் வலை கம்பெனி போறேன் வேலைக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு எப்படியோ கேட்டா அழுது பிடிச்சு சரி போறேன். அன்னைக்கு வேலைக்கு அப்பந்தான் நான் இறங்கு இவ்வளவு ரூபா தாரேன்னு சொன்னதுக்கே நீ இப்படி வேவனல் கூட போறா, 50,000 தந்தானே நீ உடனே முந்தியே விரிச்சிருவியா அப்படின்னு கேட்ட அன்னைக்கு போற அன்னைக்கே பச்சிருச்சு நான் அதையும் கண்டுக்காம நான் போனேன். காலையில போகும்போது அறுத்துட்டே இருப்பான், சாயங்காலம் வரும்போது சொல்லுவான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு பச்சை வச்சு அறுப்பான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அறுப்பா. வீட்டுல உள்ள பொருளை விக்கிறது அறுக்கிறது ஒரு கணக்கே கிடையாது. காலையில எந்த சொன்னா அறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 15 வருஷம் நீங்க மேனேஜ் பண்ணிருக்கீங்கல்ல, திடீர்னு ஏன் இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு? கஷ்டம்னா எனக்கு பிள்ளைகள் வளர்ந்துட்டு மேடம், பிள்ளைகிட்ட என் மகன் சொல்லுவேன், எம்மா நான் எங்கேயாவது போறேன், என்னால பொறுக்க முடியல, இவரு என்னத்த அறுக்காரு, நான் எங்கேயாவது போறேன், எனக்கு என் பிள்ளைகளுக்கு வேணுதான். நான் இப்ப மெயினா வந்தது என் பிள்ளைகளுக்கு வேணுதான். என் மகனா செல்ல என் மகள்கிட்ட நான் இங்க இருக்கேன், என் மகள்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க என்ன வீட்டுல நடக்குன்னு. செலவுக்கு தரமாட்டா, தருவாவா 100 ரூபா தருவாவா. அந்த 100 ரூபாய் எப்ப தராவன்னா சில நேரம் 2-3 நாள் அது இருக்காது. சாயங்காலம் 1 மணி இல்லைன்னா சில நாள் காலையில கொண்டு தருவாங்க, இல்லைன்னா மத்தியானம் கொண்டு தருவாங்க, இல்லைன்னா சாயந்தரம் கொண்டு தருவாங்க. எப்ப கொண்டு தாராங்கன்னு உள்ளது தெரியாது. தரக்கூடிய நேரம் எல்லாம் வச்சு வைக்கணும். இல்லைன்னா அது வைக்க கொஞ்சம் பிந்திட்டாலும் எல்லாம் பிந்திட்டாலும் அதுக்கு அறக்கமா. உட்காருங்கம்மா உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. இதுதான் எங்க அம்மா, இது எங்க அக்கா. அவங்க உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? சொல்லாம அந்த வீட்டை விட்டு. ஓ அப்படியா? அது எல்லாம் தெரியும். ஆனா இவ எப்படி இறங்கி போனா, ஆனா ஒரு பாவமாகும். ராத்திரி வீட்டுல கரண்ட் இல்லைன்னா கிடக்காதவளான எப்படி அவங்க கூட இறங்கி போனா. கொஞ்ச நாள் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க கல்யாணம் பண்ணலன்னா எங்க கூட வரலன்னா உங்க குடும்பத்தை அழிச்சிடுவோம். வேற ஒரு ஆளு சொல்லியாங்க எங்களுக்கு தெரியும். அப்படியே எல்லாரையும் கொண்டு ஒரேடியா செத்தா இவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு வராது. இவன் ஒருக்கு 5ஆம் மாசம் ராத்திரி அவன் அடி கையெல்லாம் அடிச்சு இதுல எல்லாம் ரத்தம் சத்து அடந்து அதோடு இறங்கி ராத்திரி எனக்கு என் பிள்ளைகளா வளர்த்தணும், என் பிள்ளைகளாங்க பெருசுன்னு நான் திருவனந்தபுரத்துல அங்க இருக்கேன். அப்ப ரயின் ஏறி திருவனந்தபுரத்து வந்து அங்க நின்ன பின்ன 5-6 நாள் கழிஞ்சு அவன் சொன்னா, நான் இன்னும் ஒரு பிரச்சனை நான் செய்ய மாட்டேன், அவ்வளவு நல்லோல நான் பார்ப்பேன். பின்ன கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு ஆளு தலைவர் வந்து எழுதி அவன்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்க. இனி நான் ஒரு பிரச்சனையும் அவ்வளவு நல்லா பார்ப்பேன். அவ இஷ்டத்துக்கு வேலைக்கு போட்டு ஒரு வலை கம்பெனிக்கு வேலைக்கு போனான். அங்க போட்டு நான் விடுவேன்னு சொன்னான். போய் 5-6 நாள் கழியெல்லாம் வயிற்றுல சவிட்டி, வறும செலத்து சவிட்டி, கழுத்துல கத்திய வச்சு, பின்ன வயிறு வலி சொல்ல நம்மள கூப்பிட்டோன்னு சொல்ல மாட்டா. பின்ன இங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்து பின்ன அவளுக்கு அடுத்த ஒரு ஆஸ்பத்திரி உண்டு, அங்க கொண்டு போய் அவளு சொன்னாங்க, அடிபட்டதெல்லாம் போலீஸ்ல கேஸ் கொடுத்தா உடனே உங்க சைடாங்க இது வரும், நீங்க இப்ப போலீஸ்ல போனா இவளுக்கு அங்கேயே ஒரு இது இல்ல, எல்லாரும் அவ சைடு. பின்ன ஒரு 2 வாரம் ஆச்சு. இவ அங்க தீபாவளி கழிஞ்சுன்னு அங்க திருவனந்தபுரத்துக்கு வந்தப்போ அவன் வந்து 5-6 பேரை அவன் வீட்டுல கொண்டு வந்து இது போதை இன்ஜெக்ஷன் கஞ்சா எல்லாம் போட்டு அவ மாதிரி 5-6 நாள் கழிஞ்சு அங்க போயிட்டா. இவ திருவனந்தபுரத்துல இருந்து வந்துட்டு அவ வீட்டுக்கு போனா 2 மறுநாள் என்ன போலீஸ் வந்துருந்தா. போலீஸ் வந்து ராத்திரி கதவை தட்டப்ப இவன் மதில் சாடி இவன் ஓடிட்டான். அல்ல உன் மகனே அது விடணும் போலீஸ், அல்ல நீ எங்க மகனை எழுப்பு சார், மகன் சின்ன பிள்ளை வேண்டாம் அப்படின்னு எப்படி போல. அவனே நல்லா பயப்படும், 15 வயசு ஆகும், நல்லா கட்டையாதான் இருப்பாவே. என்ன வந்தாலும் அவனுக்கு கூட விடாதம்மா, என்ன வந்தாலும் விடாது. எத்தனை தடவை சாவதுக்குன்னு மாத்திரை மருந்து. மேடம் நான் வந்து கூடின வரை சொல்லியிருக்கேன், எது நடந்தாலும் நான் பேசாம இருந்தேன். ஒரு நிமிஷம் அவர் மட்டும் யூஸ் பண்றாரா இல்ல விக்கிறாரா? அத விக்கக்கூடியவங்கிட்ட வாங்கிட்டு வந்து போடாது, அவங்களாட்ட போடாது. போலீஸ் எதுக்கு தேடி வரணும்? அப்போ ஊசி போடாது, பைக்க எல்லாம் சேர்ந்து போடுவானல்ல, கம்ப்ளைண்ட் அங்க போகும். 2 பேப்பர் மேல பேப்பர் போகும்ல, அப்ப தேடி வரும். தேடி வந்து இது பண்ணக்கூடிய சில நேரம் பிடிச்சிட்டு போயிருவாங்க. அப்படியே 2-3 தடவை பிடிச்சிட்டு போய் இப்ப ஒரு இடையில பிடிச்சிட்டு 2 வருஷம் இருக்கும், பிடிச்சிட்டு போய் 2 மாசம் உள்ள கடந்தாவா.
அதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டு போய் 15 அப்ப நாள் 2 மாசம் எல்லாம் கிடக்கும்போது நீங்க எப்படி சாப்பாடெல்லாம் உங்களுக்கு எப்படி? சாப்பாடுலாம் இந்த இவங்க மைனி பக்கத்துல இருந்தாங்கல்ல, அவங்க முக்காவாசி கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அவங்க தான் மெயினா அந்த இவங்க இப்படி வேலைக்கும் போகாம செலவுக்கு ரூபா தராம இப்படி இருக்கும்ல, அவங்கதான் சாப்பாடுலாம் முக்காவாசி சாப்பாடு எனக்கு அவங்க தான் தருவாங்க. அதுக்கப்புறம் இவங்கள இறக்குன, நீ இறக்கு எப்படியாவது இறக்குனா ஒண்ணு வீட்டுல வேலை செய்து தந்துருவேன் எடுத்துனேன்னு அப்படிதான் சொன்னாரு. அவங்க மூலம் தான் குழுவுல இருந்து 15,000 எடுத்து நான் இறக்குனது. இறக்குன வர குழுவுக்கு ரூபாயும் கொடுக்க மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அப்படி பிரச்சனை சண்டை, அப்படி ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் கொண்டு எத்தனை தடவை போலீஸ்ல மாட்டிருக்காரு? 3 தடவை மாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ போலீஸ் அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேடி வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன தேடி வந்துன்னு நினைக்கு. அதுக்காரன் ஆட்டோவுக்கு முந்தா நாள் ஆட்டோக்காரன் நாங்க வர்றதுக்கு தலைக்கா நாள் ஏன்னா ஆட்டோக்காரன் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். ஒரு வாடகை ஆட்டோ எடுத்து ஓட்டினாங்க. அப்ப ஆட்டோக்காரன் சொன்னா நீ ரூபா தரலைன்னா நான் கொண்டு போய் பெட்டிஷன் கொடுத்துருவேன் அப்படின்னு. அதுல நான் எனக்கு தெரியாது, என்னால தர முடியாது. வாடகை 10,000 அட்வான்ஸ் சொல்லிட்டு அப்ப 2,000 வாடகைக்கு இருக்கு. அப்ப 4 மாசம் பிறகு வாடகை வாடகை என்னால கொடுக்க முடியாம இருக்கேன்னா இதுல உங்களுக்கு எப்படி நான் ரூபா தருவேன் ஜாமீன் படம். அப்ப நான் கொண்டு கேஸ் கொடுப்பேன். எனக்கு தெரியாது, நீங்க கேஸ் கொடுக்காது எனக்கு தெரியாது அப்படின்னு. அவன் நேரம் அடிச்சு உங்க பொட்டாட்டி தான் கேஸ் கொடுக்க சொன்னான்னு இவங்ககிட்ட சொல்லியிருக்கா. இவங்க வந்து நைட்டு ஒரே அறுப்பினார் பிள்ளைகிட்ட கேட்ட பாருங்க, இவங்க கூட போறதுக்கு வேண்டி என்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கா எடுக்கான்னு ஒரே மறுநாள் என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கேட்கா, அது நீ போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னு சொன்னா எப்ப சொன்னேன் யார்கிட்ட சொன்னேன் அப்படின்னா ஆட்டோக்காரன் சொல்லியிருக்கான் நீ போலீஸ்ல பிடிச்சா. அந்த ஆட்டோக்காரனை வர சொன்னேன், எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னு சொன்னதுன்னா எனக்கு தெரியாது. அதை பத்தி எனக்கு என்னமா வேணும் உங்களுக்கு? எனக்கு வேண்டாம், அவங்க வேண்டாம். அவங்ககிட்ட இருந்து எனக்கு பூரண ஒரு விடுதலை வேணும். எனக்கு என் பிள்ளைகளுக்கு அவங்க வேண்டாம், நம்ம எனக்கு நீ போதுமா என் பிள்ளைகளுக்கு சொல்லுது. அதோட எத்தனையோ தடவை இவங்க வேண்டாம் நான் சாவதுக்கு முடிவு எடுத்த மேடம். இப்ப அவங்க வெளியே வந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணுவீங்களா? எங்க அம்மா கூட நான் இருந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ண அவன் அங்க இருந்தா அவன் இருக்க விட மாட்டான் madam. இருக்க விட மாட்டான். அவனை பத்தி இன்னி யாருக்கு நல்ல அவன் 6 இடத்து ஓடி வந்து அவன் காலில் விழுந்து அழுதுறான். இப்ப வருவா வந்து அவன் மேல ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லுவான் மேடம். ஒரு தப்பு அப்ப நமக்கும் தோணும் இவன் பாவமா இருக்கணும். இப்ப நீங்க பசங்களே கூட்டிட்டு அவர்கிட்ட சொல்லாம வந்துட்டீங்களா? ஆமா. இப்ப என்ன பண்ணறதா இருக்கீங்க? எனக்கு அவங்க வேண்டாம், விட்டுட்டு நான் என் பாட்டு உள்ள வேலை செய்து நான் என் பிள்ளைகளை காப்பாத்திடு. நீட்டு இனி அவங்ககிட்ட போய் கஷ்டத்தை அனுபவிக்க எனக்கு சக்தி இல்ல மேடம், உண்மையில இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க, அவரோட போகணுமா இல்ல? என்ன வந்தாலும் நாலு விட்டு பிச்சை கொடுப்பேன். ஊசி போட்ட உடனே இவன் ஊசியும் போட்டு கஞ்சாவும் அடிச்சு ஒரு மகளை கால் தரத்து சங்க பிடிச்சிட்டு கால் தரக்க போவான். 2 தடவை மண்ணெண்ண விட்டு குளத்துல போயிருக்கோம். பக்கத்து விட்டு காப்பாத்திருக்கேன் 2 தடவை. ஒரு தலையில மேல மண்ணெண்ணெய் எடுத்து ஊத்தி கொடுத்துட்டான். 2 தடவை விட்டு அவளு வீடு என்ன இருக்கு அங்க ஒரு கொஞ்சம் தள்ளிதான் இருக்கு. அங்க தேங்காய் கொதிச்சு இவதான் அரிஞ்சு உணக்க போன. அப்ப மாசம் 2,500 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த பைசா வாங்கி அவ வாடகை கொடுத்தும் செலவழிச்சிட்டு இருந்தான். அதையும் கூட நீ அவங்க கூட தான் இருக்கேன்னு ஒரு வீட்டுக்கு எதுக்கு 2 பட்டாங்க. ஐயா நீங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. பின்ன இருக்க மேடம் அவன் எல்லார்ட்டையும் கடன் வாங்கிட்டு வருவான். கடன் வாங்கிட்டு வந்துட்டு இவாட்ட கடன் கொடுத்தவங்க அவன்கிட்ட இல்ல கேட்கணும். நேரம் இவாட்ட வந்து கேட்டுட்டு இவ எங்க இருந்து கூட இவ கிட்ட அப்ப அவன்கிட்ட தான் சொல்லியிருக்கா இருக்க உன் பொண்டாட்டி அழகா இருக்கல்ல யாருக்காவது கொடுத்துட்டாது பைசா வாங்கி தரக்கூடாது. இவளும் கூட உண்டு. இவளையும் கிட்ட வச்சு அவன் கேட்டான். சொந்த அக்காளை விடல மேடம், சொந்த அக்காளை. அதை பத்தி எல்லாம் இவளுக்கு தெரியும். பெரியம்மா மகளை அதுல ஒரு பிள்ளைய உண்டா, பிள்ளைய கொண்டுட்டான். என்னதுமா? சொந்த அக்கா பெரியம்மா மகளா இவன் அவ கூட இருந்து இதெல்லாம் மேடத்துக்கு சொல்லுது. தொடர்பு உண்டா இவங்களுக்கும் அவங்க அக்காளுக்கும் தொடர்பு உண்டு. அவ நினைச்ச பிள்ளைய மறைச்சு தம்பி பிள்ளைல அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு 10 மாசமா வச்சுட்டா. என் கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சு கடைசியில இவளுக்கு தெரியும் கர்ப்பமா பிள்ளைய அணக்கம் இல்லாம பெத்து அடுப்புக்குள்ள வச்சு இடிச்சு கொன்னுட்டா. பிள்ளை அழகோல இருக்கும், பொத்துன்னு சூப்பரா இருக்கும். எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்க எல்லாரும் ஒரே முத்தம் தானே. ஒரு காம்பவுண்ட் வாடகைக்கு இருக்கும். கொன்னுட்டாங்க சொல்றீங்க? ஆமா கொன்னுட்டாங்க. அப்ப பெத்து எடுத்துட்டு அப்புறம் கொல்லணும்.
யாருக்கும் யாருக்கும் தெரியாம தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடுப்புல வச்சு ஏன் கொன்னுட்டேன். வயிறு பெருசா அடுப்புல வச்சு கொண்டாங்களா? அடுப்புல பிள்ளை பிறந்தோடனே சவுண்டு கேட்டு கீன்னு சவுண்டு கேட்டு அப்ப நாங்க இல்ல ஒரு பக்கம் ஒரு அவ அக்கா சொந்தமா தான் வயித்துல இருந்து பிள்ளை எடுத்து அவங்களேதான் பெத்தாங்க, நேல்ஸா ஒண்ணும் கிடையாது. அப்ப ஒரு அக்கா சொன்னா பிள்ளை சவுண்டு கேக்கு அந்த ஓடி பார்த்தா பிள்ளை இல்ல. அதனால எல்லாம் நஞ்சு வெளியே வந்தாலும் அவங்க மைனி தான் அண்ணன் பொண்டாடி அவ ஆஸ்திரி போவோம் அப்படி கரை இது போயிட்டுனா அவ ஆஸ்திரி போவோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய்கிட்டு அவங்க இவங்களும் ஆஸ்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள ஃபுல்லா தேடினா பிள்ளைய காணல. கடைசியில பார்த்தா அடுப்புக்குள்ள இருக்கு. அடுப்புக்குள்ள இருந்து எடுத்து பார்த்தா அவ்வளவு பிள்ளைக்கு மேல அவ்வளவு சாம்பல். அவ்வளவுக்கு நல்ல குடும்பமாங்க. அது எல்லாம் அவளுக்கு தெரியும் மேடம். அது எல்லாரையும் கொல்லட்டு நின்று அங்கே வந்து அது அப்படி நாங்க எல்லாரையும் கொண்டான சமாதானத்தோட எல்லாரும் செத்துருக்கோம். ஒரே வீட்ல ஒரே காம்பவுண்ட்ல தான் இருந்தீங்களா? காமௌண்ட். அப்படியே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணீங்க. அது எல்லாம் இவ்வளவு தெரியும். அவனை பத்தி எல்லாம் தெரியும் மேடம். அவனை பத்தி தெரியும், அவன் அண்ணனை பத்தி தெரியும். எல்லாரும் கொல்லணும்னு அப்ப அவன் கொல்லட்டுன்னு விடாம நான் வந்து அந்த அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை மேடம். நான் கரெக்டாக நான் பொது வாழ்க்கையில் இருந்துட்டு விடுவேன். என் வாழ்க்கையில பொது வாழ்க்கை தான் இல்லை. பொது வாழ்க்கைன்னா நான் வந்து ஒரு அரசியல் முன்னாடியே அரசியல் இருந்துட்டு இருக்கேன் சார் மேடம். நான் அப்போ முன்னாடியே இருந்தே இதுதான் நான் இருந்துட்டு இருக்கேன். நான் வந்து அப்படி போயிட்டு இருக்கேன். ஆனால் வந்து வீட்டுகளுக்கு நான் அப்படி ஒன்றும் வச்சது கிடையாது. அந்த மாதிரி போனது அவங்க சொல்றத பார்த்தா கழுத்துல கத்தி வச்சீங்க, மிதிச்சீங்க, அதெல்லாம் போய் வயித்துல மிதிச்சீங்க. இல்ல மேடம். ஒரு நாள் சண்டை விழுந்துடலாம் மேடம். ஒரு நாள் சண்டை விழுந்துடலாம் மேடம். அப்போ என் உடம்புல லைட்டாக அடிபட்டாலே உடம்பு கருத்துரும். அதனால அதிகமாக அவ்வளோ அடிக்க மாட்டேன். அடிச்சது ஒரு நாள் அடித்தேன் கோவத்தில். வேற ஒரு பிரச்சனை நான் என் தங்கச்சியோட சடங்கு விட்டு போன இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை கோவத்தில் அவளை அடித்தேன். அடிச்சுட்டு அவள் பேக்கில் இருந்து அழுதுட்டு இருந்தா எனக்கு தான் தெரியும். அவள் குடும்பம்லாம் இப்போ நாங்கள் வந்துச்சு 13 வருஷம் போன் போட்டு கேளுங்க மேடம். அடிச்ச அவங்க மைனி சொன்னாங்க நீ இவன் கூட இருக்கானவா நம்ம கொண்டு போய் கேஸ் அடிச்சாதங்கத்துல எல்லா வீட்டும் சொல்ல முடியல. நல்லா அடிச்சு விட்டாங்க. நல்லா எனக்கு அடிச்சுட்டு நான் அவ கூட அழுதுட்டு தான் இருக்கிறேன். அவள் குடும்பத்துல யாருமே எனக்கு இதுவரை வந்தே கிடையாது மேடம். 12 வருஷமா இருக்கு. இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. 12 வருஷம் மட்டும் நானும் வேலை அங்கே தான் கொடுத்துட்டு இருக்கேன். நானும் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். இப்போ கொஞ்சம் கஷ்டம். உங்கள்கிட்ட யாரையும் நான் பேச விரும்பல. ஏன் தெரியுமா? என் வீட்டுக்கு என் பொண்டாட்டி நான் வேலைக்கு விட்டது வெறும் 7 மாசம். அந்த 7 மாசத்துல எனக்கு வந்து 70 வருஷத்துக்குள்ள பிரச்சனை நீங்க தந்துட்டீங்க. உங்க தங்கச்சி சொல்றது உங்களுக்கு வேலை வாக்கா இருக்கலாம். எனக்கு என் குடும்பம் வேலை வாக்கா நான் போனது கிடையாது. உங்க குடும்பத்துல நான் வந்தது கிடையாது. இத்தனை வருஷமாட்டு நான் என் பொண்டாட்டி போய் வரச்சுன்னு நீ வாங்கிட்டு வானியோ இல்ல 100 ரூபா உங்க அம்மாட்ட போய் வாங்கிட்டு வானியோ சோறு வாங்கிட்டு கஞ்சம் அனுப்பி விட்டதும் கிடையாது. ஆட்டோக்கு பைசா வேணா வீட்டுக்குள்ள பூட்டி போட்டு இருந்து அறுப்பா பச்சை 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 வெளியே விட மாட்டாங்க. ஒரு நிமிஷம் வெளியே விட மாட்டாங்க மேடம். வீட்டுக்குள்ள பூட்டி போட்டுட்டு என்ன ரூபா தாரியா இல்லையாடா அவங்க இப்படி ஆட்டம் தனி ரூபா வாங்கிட்டு வரணும்ல. எனக்கு ஆட்டோக்கு ரூபா கொடுக்கணும் அப்படிலாம் சொன்னதே கிடையாது மேடம். இதெல்லாம் இப்பதான் வருது. 7 மாசம் வேலைக்கு போனப்ப என்ன பிரச்சனை கொடுத்தாங்க? 7 மாசத்துக்கு பிறகு எனக்கு வந்து வீட்டுல சண்டைகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்றேன் மேடம். இல்ல மேடம் வேற ஒண்ணு இல்ல. கல்யாணம் கழிச்சு ஆரம்பத்துல இருந்து யாருக்கு வேண்டாம். அவங்க மைனி நம்பர் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க மைனிட்ட போன் அடிச்சு நீங்க கேளுங்க. எனக்கு யாருமே கேட்க எனக்கு என் குடும்பம் எதுவுமே தேவை கிடையாது. என்னுடைய பசங்களை கேட்க விட மாட்டேங்க. கேட்க சமைக்க மாட்டேன். நீ வேணா நம்பரை கூட கேட்க சொல்லு. அப்போ 2 வாரத்துக்கு முன்ன போலீஸ் தேடி வந்து எதுக்குறனா? போலீஸ் எதுக்கு வீட்டுக்கு? போலீஸ் எது ஆனந்துக்கு கேஸ் போட்டுருக்கு. அவனுக்குள்ள ஊர் அப்போ நீ ஊசி கஞ்சா எல்லாம் போட்டதானே எங்க ஊர் போலீஸ்ல போன் பண்ணி வர மாட்டானா? அதாவது எங்க ஊர்ல பிரச்சனை நடந்துருக்கு. நல்லா கேட்டுங்க. ஊருக்குள்ள ஊர் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. 1-2 பிரச்சனை இல்ல. 550 வரிகாரனுக்கும் 4 வீட்டுக்காரனும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? போலீஸ்காரன் மாப்ள கஞ்சாவையும் ஊசியும் போடணும். ஒண்ணுமே கிடையாது. என் வீட்ல அந்த இதுமே கிடையாது. அப்ப நான் என்ன சொல்றேன்? அப்படியே என் பிளட் செக் பண்ணுங்க. ஒண்ணுமே நீங்க செய்யணும் மேடம். இதுல ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும்னா பெரிய விஷயம் அதான் மேடம். பிளட் செக் பண்ணுங்க. நான் குடிகாரனா இருந்தா என்ன என்ன எங்க கொண்டு கடத்தி பண்ணுங்க மேடம். இத பண்ணி நீங்க மேடம். நீங்க பாத்திருக்கீங்களா அவர் ஊசி போடுறது? இல்ல சொல்லுவோம் மேடம். நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பார்த்தேன். எனக்கு தெரியும்ல ஊசி போட்டாங்கன்னா கண்ணு கரங்கிட்டு வர ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. சும்மா அது இல்ல நான் இங்க இருக்கேன். இங்க இல்லாத நேரம் ஃபுல்லா பைக்ல கூட்டாது. அந்த பழைய ஒரு சின்ன வீட்டுல இருந்தேன். அங்க பைக்ல கூட்டிட்டு ஊசி விற்க கூடியவன் சேகர். இப்ப இது வெளியே வரணும் சேகர். பர ஊசி போட ஒரு 4-5 பேரை வீட்டுல கூட்டு வந்து என்னைய காஃபி வாங்கிட்டு வா. அப்படி அந்த பைக்ல காஃபி வாங்கிட்டு வந்துட்டு கதவை பூட்டி இருந்து ஊசி போடுவாங்க. உண்டா இல்லன்னு கேளுங்க. அப்படி ஒரு காஃபி வாங்கி டீ வாங்க வந்து கிடையாது. அந்த பயமாரி ஒரு காஃபி சத்தம் போட்டானு நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். அவங்க அம்மிட்ட நான் சத்தம் போட்டேன். உங்க மகனுக்கு இது தேவைதான். இவங்களே கூட்டிட்டு போய் ஊசி போட்டேன். நான் பார்த்தேன் ஊசி பைக்ல கூட்டு வந்து என் வீட்டுல கதவை பூட்டி. அப்ப ஞாபகம் பூச்சியா இருக்க போய் தேவையில்லாத பொய்க்கு மாடலாம். அவங்களுக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்ல சொல்றாங்க. எதனால மேடம் வாழ விருப்பம்? கொடுமைப்படுத்துறீங்களா? அப்படி ஒண்ணும் கொடுமைப்படுத்தவே இல்லை மேடம். என்னுடைய பிரச்சனை இப்ப நீங்க பேசுங்க. இல்ல மேடம் அப்படி நான் பேசவே வேண்டாம் மேடம். ஏன்னா இப்படி சொல்றா நான் என்ன பேச சொல்றீங்க நீங்க? உங்களுக்கு நீங்க எனக்கு என்ன செய்ய நினைக்கலாம் செய்யுங்க மேடம். வேற ஒண்ணும் இல்ல.
வேணா அவங்க அக்காவுக்கு போன் போட்டு கேளுங்க. ஏன் ஏன் அவங்க யார்கிட்டயும் அக்கா உண்மையை பேசலாம் சொல்லுங்களா போய் ஏன் கேட்க சொல்லுங்க. மேடம் ஆனா சரி மேடம் மேடம் ஒரு நிமிஷம் 14 வருஷமா எந்த குடும்பத்திலையும் கேட்கல 13 வருஷமா யாரோ குடும்பத்திலையும் கேட்டு வாழலாம் மேடம் 13 இந்த வருஷம் ஒரு வருஷம் இவங்க குடும்பத்துல கேட்டு வாழணுமா 13 வருஷம் நான் தூக்க மாத்திரை தின்றுறேன். ஆமா. அதுக்கு அதெல்லாம் 14 போய். வருஷம் கல்யாணம் கழிஞ்சு 14 வருஷம் ஆகும். ஒவ்வொரு தடவை 15 தூக்க வருஷம் மாத்திரை ஆகும். குடிச்சு தின்றுருக்கேன். இந்த எங்க இருந்து உங்களுக்கு தூக்க மாத்திரை எல்லாம் ஒருத்தன் கிடைக்குது? நான் நல்லா தூக்கு மாத்திரை அடிப்பேன், கிடையாது இப்ப நான் மேடம் அடிபட்டு வீட்டுல வெளியே வாங்கி வச்சிருக்க மாத்திரை எல்லாம் மாத்திரை சார்ஜ் சாப்பிடுவோம் அதுக்கு இல்ல அடிக்கடி மேடம், தூக்கிட்டு போனோம் அவர்ட்ட இப்ப நல்லா லாஸ்டா கூட ஒரு 2000 ரூபாய் பேச விடுங்க. கொடுத்து பேச விட சொல்லுங்க மேடம். ஒருக்கா நல்லா எங்க மண்டையில நல்லா அடிச்சாங்கல்ல, நல்லா வலி போற தூக்கமே வரல. அப்ப இப்ப இது இடையில நடந்தது. டாக்டர் கேட்டேன், டாக்டர் எனக்கு தூக்கமே வரல, கொஞ்சம் டெய்லி ஒவ்வொன்று சாப்பிட்டு படுக்கத்தக்கன தூக்கம் வர 10 எஃபெக்ட் குறைஞ்சதுதான் 10 தந்தாங்க. இதுல இந்த ஒரு நாள் எங்க தங்கச்சி ஹாஸ்டல்ல இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்டலுக்கு பார்க்க போனேன். வந்து மறுநாள் வந்த உடனே என் பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க மேடம், வந்த உடனே அறுக்காவோ அறுப்பு 10 மணிக்கு அவளுக்கு காப்பி குடிக்கணும் போல இருந்தது. நான் இவா பிள்ளை 3 பேரும் தான் கடைக்கு போயிருக்கோம். இப்ப அந்த அறுக்காவோ போன்ல உனக்கு 10 பிடிக்கல மேடம் நான் ஏன் அக்கா தங்கச்சி விட்டு போக சொல்ல மணிக்கு உன் அக்கா தங்கச்சி நீ போறதா இருந்துட்டு போய் எப்போ வரா சார் மேடம் கிளம்ப 10 மேடம் மணிக்கு போவா மேல வீட்டுக்கு என்கிட்ட சொல்லவும் மாட்டா நான் தேடுவேன் 10 செகண்ட் இவ்வளவு தாண்டலாம் சொல்லிட்டு ஆஸ்திரி போனேன். சொல்லிட்டு தான் சொல்லல ஆஸ்திரி மேடம் போனேன். போன் பண்ண அப்ப எங்க தங்கச்சி சொன்னா காப்பி அங்க பேருக்காத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப உடனே போய் நான் வந்த பிறகு உடனே போன் போட்டு கேட்கா, ஏடா நீ அங்க இருந்து ஊரெல்லாம் மேயன்மா அப்படின்னு. வீட்டுக்கு வந்த பிறகு ஒரே அறுப்பு, காலையில வீட்டு வந்து காலைல ஒரே அறுப்பு. நான் கொஞ்ச என் மகள் வெளியில போயிட்டு ஆம்பளை வீட்டுல இருக்குன்னு ஆசை விடுவோம் மேடம் நாங்க அதுக்கு தான் வேலைக்கு விடாம வீட்டுல வச்சிருக்கோம் என்கிட்ட இவ சொல்லவே இல்லை அன்னைக்கு எங்க அண்ணி தான் என்கிட்ட சொன்னது தங்கச்சி சோமலின்னு ஆசிரியர் பேருக்கா அப்படின்னு நான் போன் அடிக்கேன் அவளுக்கு தங்கச்சி அவளுக்கு தங்கச்சி நான் போன் அடிக்கேன் ஏதாவது இவ எங்க அப்படின்னு அங்கதான் நிக்கா காப்பி அங்க போயிருக்கான்னு சொல்லலாம் காப்பி வாங்க இட்லி வாங்கன்னு சொல்லி கீழே இருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இட்லி வாங்க கடைக்கு போயிட்டு சொல்லவே இல்ல. நான் சொன்னேன் உங்க ஃப்ரெண்ட் ஆட்டோ ஸ்டாண்ட்ல கேட்டு பாருங்க. நான் சொல்லிருக்கேன் உங்க ஃப்ரெண்ட் ஆட்டோ ஸ்டாண்ட்ல கேளுங்க. அத பிரச்சனை இல்ல என்கிட்ட கேட்க மாட்டா அவ இஷ்டத்துக்கு நூப்புக்கு எல்லாம் செய்வா இல்லவே இல்ல. நான் சண்டை போடுவோம் பிரச்சனை இவங்க கேட்காம நான் ஒரு அவ பாருங்க அவ பேசும்போது ஒரு நிமிஷம் மேடம் அவ பேசும்போது யாருமே இருக்க மாட்டாங்க என்ன இறக்கும்போது நான் வந்து ஒரு பொம்பளைட்ட கலகலப்பா பேசினாலும் ஏன்னா நான் ரேஷன் கார்டு எடுத்து கொடுப்பேன் ஐடி எடுத்து கொடுப்பேன் ஓட்டு எடுத்து கொடுப்பேன் ஓட்டு சைடு பார்க்க போய் எல்லாமே நான் பார்க்க போவேன் என்னுடைய வாழ்க்கை அதுதான் நான் அதில் வண்டியை கொண்டு போய் அந்த வண்டி வாடகை வாங்குவேன் அந்த மக்கள்கிட்ட அதுக்கு இந்த ஓட்டு ஐடி வாங்குறக்கோ ஸ்லிப் வாங்குறதுக்கு ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு காசு வாங்க மாட்டேன் ஆனால் ஏன் வண்டி ஓட்டுறதுக்குள்ள காசு வாங்குவேன் கண்டிப்பாக நான் வாங்குவேன் அந்த மக்கள் எனக்கு தரும் நான் அப்படிதான் நான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன் இந்த ஆள்கிட்ட பேச நான் கூட போனேன் மேடம் ஊசி போட்டா என் பிள்ளைகளும் கரெக்டா கண்டுபிடிச்சிருமா அப்பா போட்டு வந்தாச்சு பாரு செலவுக்கு தர்ற பிள்ளைகளுக்கு இல்ல பிள்ளைகிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசினா இவங்களுடைய நான் வந்து சில நேரம் டென்ஷன்ல இருக்கும்போது பேச மாட்டேன் சிரிச்சு பேச நினைச்சுட்டே வரும்போது இவருக்கு தோல்ல கை போட்டு நான் இப்படி பிடிச்சி ஆடினோம்னா இவர் போட்டுட்டாரு என்ன மேடம் மேடம் நான் இவர்கிட்ட என்ன சொல்றேன் அடிக்க மாட்டேன் நீ சொன்ன வேற எதுவும் சொல்லு மானங்கட்ட வேணா நான் ஒண்ணுமே சொல்ல நான் இருக்கல நீங்க என் பிள்ளைகிட்ட என்ன கேட்காம வச்சிருக்கா என் பிள்ளைகிட்ட ஏன்னா என் பிள்ளை இதனாலும் பேசல நேரத்தையும் இந்த பிள்ளை சொல்லு நீ அம்மா பேசணும்ல அம்மா 3 நேரம் சொல்லு என் பொட்ட பிள்ளை இந்த மணி கடந்து வரணும் பிள்ளை 3 நேரம் கொடுமைப்படுத்தலையா நீ நீ என்கிட்ட போய் சொல்லாதப்பா நீ உண்மையை சொல்லு என் அம்மா அடிக்கலையா நான் என் பொம்பளை பிள்ளை பத்தி பேசல மேடம் இதே பொன் கலந்த என்கிட்ட படுத்திருந்து இவ கிட்ட வந்து படுத்தாரு நீ அப்பாட்ட படுக்க தள்ளி போன்னு சொன்ன பிள்ளை திரும்பி நிக்க பிள்ளை அந்த பிள்ளை என்ன மேடம் குழந்தை எங்க அண்ணி வந்து எங்க சேவனை செய்த மாதிரி என் பிள்ளைல செய்ய வச்சுட்டாங்க உன் மேல ஒரு தப்பு இல்லையா நான் என் மேல தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் அவளை யாசல தப்பு ஊசி போடல ஊசி போடுவா சொல்லி வச்சாங்க நீ இவ்வளவு அடிக்கவே இல்ல இவ்வளவு நீ சந்தேகப்படல கஞ்சா அடிச்சா கூட நான் ஒரு வீட்டுக்கு ஊசி போடுறது நான் யாத்துக்க மாட்டேன் ஒரு வீட்டுக்கு 2 பட்டா நீ போட்டிருக்கியா நீ கேட்கவே இல்ல எது ஒரு வீட்டுக்கு 2 பட்டாவான்னு நீ கேட்கவே இல்ல ஒரு வீட்டுக்கு 2 பட்டா அப்படின்னா அவ வேலைக்கு போன நேரம் நீ கேட்கல இதே வலை கம்பெனி போப்ப அங்கேயும் போய் கேட்காத உனக்கு அங்க மாப்பிள்ள வலை கம்பெனில கேட்க ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா மாமா 15 வருஷம் அவங்க ஒண்ணா வாழ்ந்தாச்சு இப்ப 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து அவ சேர்ந்து வாழ்ந்தா இவள் விட மாட்டாங்க மேடம் நான் ஒண்ணு சொல்லி இத கேட்றேன் இருங்க நீங்க அவ வாழ்ந்தா இவள் விட மாட்டாங்க மேடம் இருங்க இந்த இவ அக்கா கால பெரிய மந்திரவாதி மேடம் இவ அக்கா பெரிய மந்திரவாதி யார் அக்கா மந்திரவாதி உங்க அக்கா சந்திர இருக்காதுமா பெரிய மந்திரவாதி அவங்க எல்லாம் மாத்திட்டாங்க அவங்க இறங்கி வந்திருக்காங்க நான் எப்ப போன்ல பேசக்கூடிய வா நீ தூங்க பேசுற எப்ப பேசுறவா போய் முந்தா நாள் கூட அவங்க அப்பா என்ன பார்த்து அப்பாடு கூட்டவா என்ன பேச மாட்டாங்க நீங்க கொஞ்சம் பேசாம இருந்தா நான் பேசலாம் நான் பேசாம 15 வருஷமா ஒண்ணா வாழ்ந்துட்டாங்க அவங்களுக்கு இப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு வேலை இல்லாம எனக்கு இப்ப வேலை இந்த 3 4 மாசம் வீட்டு வாடகை கொடுக்கல மேடம் இந்த 4 மாசம் எனக்கு பிரச்சனை ஆனா அதுக்கு மேல ஒரு 7 மாசம் வேலையை போயிட்டு இருக்கு இல்ல மேடம் அவங்க கால்ல வேணாலும் விடுங்க மேடம் சேர்த்து வச்சிருங்க மேடம் எவ்வளவு பேங்க்ல கேளுங்க மேடம் பிள்ளை ஸ்கூல் தரப்ப வாங்க ஒண்ணு இல்ல நீ லேடி சொன்ன உண்மையில மேடம் எனக்கு வேண்டாம் மேடம் ரூபா பேங்க்ல உருப்படி வாடகை வச்சிருக்கேன் சரிதான் மேடம் நான் விஷம் வேணா குடிச்சு எத்தனையோ தடவை நான் விஷம் குடிச்சிருக்கேன் இவங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அவ என்ன சொல்லிட்டு இருப்பா மேடம் நானே செய்வேன் மேடம் அவ இப்ப சொல்லிட்டே இருப்பா மேடம் நானே செய்வேன் மேடம் நானே சொல்லிலாம் வந்திருக்கேன் மேடம் சும்மா நான் போக மாட்டேன் மேடம் இவங்க அடிச்சு சும்மா போய் சொல்லி போய் கொண்டு வரலாம் மேடம் கேளுங்க அடிச்சு விரட்டினாங்கன்னா நேரம் வேற ஒரு இடம் போக மாட்டேன் அவங்க மைனி வீட்டு தான் போவேன் அவங்க மைனிட்டு வேணா போன் போட்டு கேளுங்க அங்க எனக்கு பொறுக்க முடியாம அவங்க சொல்ல
போட்டான் இந்த ஒரு தடவை தப்பு பண்ணிருக்கோம்ல போட்டு இனி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னா இல்லக்கா நான் போகலக்கா அதுக்கு பிறகு நான் அடிக்கிறேன் மேடம். கேட்ட பாருங்க அவங்க கூட நான் வாழலக்கா. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்கள ரொம்ப விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணி 8 வருஷம் லவ் பண்ணேன் மேடம். 1-2 வருஷம் கிடையாது மேடம். 8 வருஷமா லவ் பண்ணி எனக்கு கிடைச்ச லாஸ்ட்ல 7 மாசம் வேலைக்கு போய் அனாதைங்கிற பட்டம். யாருமே இல்லாதவங்க. நான் ஏசுறது வந்து வெளியே தெரியும், அதனால கண்ணை ஏசுறான். எதனால ஏசுறாங்கிற தெரியாது மேடம். ஓகே, ஒரு விஷயம் கேட்கவா? அவங்களுக்கு உங்க மேல பாசம் கிடையாதா? இப்ப இல்ல மேடம். இப்பதானே தாற்காலிகமான ஒரு தற்காலிகமா இப்ப விஷயம். இல்ல. அப்போ என்னன்னா அவ மனசு அவ்வளவு நோவடிச்சிருக்குன்னா உங்களுக்கு தெரியாமே நீ அங்க அவங்கள நோவடிச்சிருக்கலாம் இல்லையா? நோகடிச்சு தெரியாம நோடிக்க முடியாதுல மேடம். அப்படி இல்லைன்னா அழமாட்டாங்களே. இல்ல மேடம், அவட நான் கஷ்டப்படுறேன். என்ன கஷ்டப்படுறேன்? ஒரு விஷயம் கேட்கவா? கேளுங்க சார். குடும்பத்தை விட்டுட்டு அவங்க கூட இறங்கி வந்தாங்கல்ல, அதுதானே நான் சொல்றேன் மேடம். தெரியாம தானே இறங்கி போறேன். ஈரமா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரி தானே மேடம் நானும் என் குடும்பத்தை ஒய்யுறேன். அதே இவ்வளவு நம்பிக்கை தானே மேடம் நான் வந்தேன். 15 வருஷமா ஒண்ணா வாழறீங்கல்ல. ஆமா மேடம். அப்ப அவ மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குன்னு என்னன்னு கேட்டு கண்டுபிடிங்க. மேடம் என்ன நான் கேக்குறேன் மேடம். அவ கேளுங்க. இல்ல மேடம், அவ வந்து சொல்றது உண்மை அவங்க கிடையாது. போய் சொல்ல மாட்டாங்க. என் வீட்டுல நடக்கூடிய இங்க பாருங்க சம்பவத்தை சொன்னா கண்ணன், ஓகே. கண்ணன் 15 வருஷம் வாழ்க்கை நடத்தினதுக்கு அப்புறம் உங்க மனைவி இங்க வந்து உட்கார்ந்து நீங்க வேண்டான்னு காரணம் இல்லாம சொல்லவே மாட்டாங்க. ஏதோ காரணம் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைன்னா கண்ணன், அவங்க ஏன் வருத்தப்படும் கிடையாது மேடம். பிள்ளைகளு சில நேரம் வெறும் சோறு என் மகெல்லாம் கஞ்சி குடியம்மா எனக்கு வேண்டாம் பட்டி கிடக்கும் மேடம். என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் எத்தனை நாள் கிடந்து அழுது இருக்கு தெரியுமா? எம்மா எனக்கு முடியல. என் மகன் உண்மையில வீட்டாண்ட பச்சை பச்சையா இருக்கும்போது என் மகன் சொல்ல நான் வீட்டை விட்டு போறேன் எனக்கு வேண்டாம். அன்னைக்கு எனக்கு எத்தனை நாள் அவனை பிடிச்சி தெரியாம சொல்ல பறையாம போயிட்டோம்னா நான் என்ன செய்ய? உண்மையில மேடம் நான் நேரத்தானே எடுத்துக்க என் பைபிள் பரிசுத்தமா சொல்லுங்க மேடம். நான் ஒரு வார்த்தை கூட நான் போய் சொல்லல. அவ்வளவு வார்த்தை உண்மை. நான் குடிச்சு பழக்கம் இல்லாத வந்து குடிகாரன் சொல்லுவாங்க மேடம். நீங்க சொல்லுங்க மேடம். இல்ல நல்லா குடிச்சிட்டு ரோட்ல போட்டு ஒரு அடிச்சிருக்கா முள்ளு மேல கல்யாணம் கழிஞ்ச புதுசுதான் என் மகன். கல்யாணம் புதுசுல பிள்ளை அந்த தெருவுல போட்டா உருட்டி என் மகா வளர்ந்த பிறகு தான் தண்ணி அடி விட்டேன் மேடம். ஒரு 10 வருஷம் இல்ல இருக்கு தண்ணி அடிக்கிற உருட்டி போட்டு அடிச்சா. அந்த எல்லாரும் பார்த்தது ஊரே பார்த்துட்டு தான் இருந்துச்சு. பிடிச்சா நான் ஓட்டி உயிர் தப்பனே பார்த்து. இப்ப குடிக்கிறாரா? இப்ப குடிக்க காரணம் இப்ப ஓப்பன இவ்வளவு நாள் சொல்லல. இப்ப ஓப்பன சொல்ல குடி நிப்பாட மாத்திரம் வாங்கி கொடுத்த பிறகு குடிக்கிறது இல்ல. ஊசி போட டேரி நாங்க நைட்ல வரக்கூடிய நேரமும் ஊசி போட்டிருந்தா மேடம். உண்மையில சொல்லுங்க ஒரு இடத்த இருக்க மாட்டான் நினைக்கிறேன். அது உடனே கிடைக்கிறோம் தப்பு மேடம். அது எப்படி ஒரு சம்பவமே கிடையாது மேடம். இப்ப ஊசி போடல, நார்மலா இருக்கா. இப்ப ஊசி போடல, ஊசி போட்டாலும் ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடியாது. சும்மா திங்காம இருக்க நல்ல இனிப்பு திம்பாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. சும்மா பேசிட்டே புலம்பிட்டே நடந்துட்டே இருப்பாங்க. இதான் அவங்க பிரச்சனை. ஊசி போட்டா கண்டுபிடிக்க ஒரே பிரச்சனை அதுதான். சரி, இப்போ நீங்க என்ன முடிவுல இருக்கீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. எனக்கு வேண்டாம் மேடம், வேணா செத்து போறேன். எனக்கு வேண்டாம், அவங்க கூட வாழல. எனக்கு என் பொண்டாட்டி வேணும் மேடம். எனக்கு என் பொண்டாட்டி வேணும்னு சொல்றீங்கல்ல, பொண்டாட்டிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். மரியாதை நம்ம மனசுல கண்டிப்பா வச்சிருக்கோம். வாழுங்கால வரைக்கும் அவங்களுக்கு மரியாதை இருக்கும். இந்த மாதிரி டயலாக் பேசி பிரயோஜனம் இல்ல. அந்த மரியாதை என்னைக்கு இருக்கு மேடம். அவகிட்ட மேடம் எனக்கு வேண்டாம். அவ்வளவு இங்க வந்து சித்திரவதை அனுபவிச்சுட்டேன் மேடம். சத்தியத்து எனக்கு வேண்டாம். கும்பிடு எனக்கு வேண்டாம். 1 மணி நேரம் நாங்க என்கிட்ட தனியா இருந்து பேசினாலே என்ன பார்க்காம அவளே இருந்துட மாட்டா. அவ இப்ப ஏதோ எதுக்கோ இடத்துல இருந்து பேசுற மேடம். என்ன படாம அவளே இருந்துட மாட்டா மேடம். எங்க போனாலும் போன் அடிக்காம இருக்க மாட்டா. என்னன்னே தெரிய மாட்டாங்க மேடம். இப்ப ஒரு 2 மாசம் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாரும் நான் இருக்க காம்பவுண்ட் எந்த பழைய காம்பவுண்ட் யார்கிட்ட வேணாலும் அந்த நாகர்கோயில் ஃபுல்லா விசாரிக்க மேடம். எது உண்மைன்னு உங்களுக்கே தெரியும். நான் போகல. தயசு கையெடுத்து கும்பிடு சேர்த்து வச்சிருக்க மேடம். எனக்கு வேண்டாம், கொண்டு இருக்கு. எனக்கு அவங்க வேண்டாம். இவ்வளவு நாள் சித்திர அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை யாச்சில பயந்து கட்டில கடியில போய் படுத்துருக்கேன் மேடம். எனக்கு அவங்க இப்ப வீட்டுக்கு வந்தாலும் யாச ஆரம்பிச்சோன்னு நல்ல விரையில என் மகன்கிட்ட வேணாலும் கேட்டப்பாரு. பெருசிட்ட மூடிட்டு கட்டில கடியில போய் படுத்துருக்கேன். நம்மளால முடியல. வந்து எப்ப பார்த்தாலும் வீட்டுல வந்தோடனே பச்சை பச்சையா அறுப்பாவும். காலையில எந்திரிச்சோன்னா அறுப்பாவும். எனக்கு முடியல மேடம். நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன். நீங்க காம் டவுன் ஆகுங்க முதல்ல. செலவுக்கு பைசாவோ இல்ல வாடகை இது கொடுக்கணும் சொன்னா உடனே அறுக்க ஆரம்பிச்சிடும். செலவுக்கு பைசா கேட்டா அதுக்கு உடனே அறுக்க ஆரம்பிச்சிடும். வாடகை பிரச்சனை தான் மேடம். அதை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நானும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம என் பொண்டாட்டி கூட்டு போறதா வந்திருக்கேன். என்ன பிரச்சனைனா ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கு. பிரச்சனை மேடம். இல்ல இவங்களுக்கு பொருளாதார ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு இது இருக்கு, தட்டுப்பாடு இருக்கு. அதனால இவங்க பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பண பிரச்சனை வச்சுதான் அவ பேசுறா. அவங்க தங்கச்சி அழுவெல்லாம் தேவையில்லை. நீ அழுது நானே அழுது அந்த வேலை வேண்டாம். சித்தி மகட்ட உருப்படி வாங்கினா
நான் அங்க வரலன்னு சொன்னேன். நீங்க திருப்பி கொடுக்க மாட்டியா, நான் வரலன்னு. ரெண்டாவது என்ன கூட்டு எந்த கடைக்காரட்ட ரூபா கடை என்ன கூட்டு, அவங்க என்ன தானே அற்பம், அவங்கள ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கல்ல. என்ன கூட்டிட்டு போய் மக்கா நீ சேன தாமக்கா அடை வைக்க கொடுக்கல மேடம். ஒரு குழுல ரூபா வந்துச்சு, மைனி எனக்கு அந்த ரூபா வேணும், என் சேனை உருப்படியா திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு 5000 ஆங்கல 3000 கொடுத்து இன்னும் 2000 கொடுக்கணும் மேடம். என்ன அங்க இங்க விட மாட்டேன், இல்லன்னு சொல்லிட்டு பாப்போம். ஒரு கடை தீக்க மாட்டேன். இது பாருங்க கண்ணா, அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு பழக்கம் இருக்கு, இல்லன்னா இப்படி எல்லாம் நடக்காது மேடம். அந்த பழக்கல வேலை இல்ல மேடம், வண்டி இல்ல மேடம். சரி ஒரு விஷயம் பண்ணுங்க, எப்படி வண்டி போச்சு? வண்டி டியூ கட்ட முடியாம போச்சு. ஏன் டியூ கட்டல? டியூ இந்த எலெக்ஷன் டைம் வந்த டைம்ல கொஞ்சம் எலெக்ஷன் ஒர்க்ல இருந்தேன். அவங்கள பட்டினி போடாம நல்லபடியா வச்சுக்கிறத தவிர வேற என்னங்க வேலை? நான் போட்டது கிடையாது மேடம். அதே மாதிரி அவ சொல்லுவா மேடம், என் பிள்ளைகளும் சொல்லாது, வளர்றது பசங்க இருக்காங்க, பிள்ளைகளும் சொல்லாது, பட்டினி பாருங்க அவங்க பயங்கர டென்ஷன்ல இருக்காங்கங்க. அவங்கள கொஞ்ச நாள் விட்டுடுங்க. ஐயோ வேண்டாம் மேடம், 2 நாளுன்னு இல்ல, தயவு செய்து நான் வேண்டாம் செத்துவேன் மேடம். கடைசி ஒர்க்ல நம்பி வந்து நான் மகளிருக்கு போனேன், அப்படியாவது ஒரு விடுதலை கிடைச்சிருந்து மகளிருக்கு போனேன் மேடம். மகளிர்ல இவங்க சொல்லி அவ வந்து எங்க போனா மேடம் சின்ன ஒரு சண்டை என்ன பண்ணி விட்டாங்க மேடம். அவ எவ்வளவு அழுதுட்டு போனான்னு சரிதான் மேடம். நானும் அவளை பார்க்காம இருக்க போறது கிடையாது, அவளும் என்ன பார்க்காம இருக்க கூடாது, என் பிள்ளைங்களை இருக்க போறது கிடையாது. சரி நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். இது பாருங்க, இவ்வளவு தூரம் மனசு உடைஞ்சு போயிருக்காங்கன்னா நீங்க ஏதோ ட்ரபிள் பண்றீங்க. ட்ரபிள் நான் பண்ணல மேடம், ஜாசு நான் என்ன சொல்றேன், எங்கேயா போயிட்டு இருக்கும்போது இவ்வளவு காணலன்னா எனக்கு இவ்வளவு வீட்டுக்கு வந்து இவ வேணும். இது பாருங்க, பாசங்கிறது வந்து இந்த மாதிரி அதிகாரம் பண்ணறது கிடையாது. நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, இடையில ஒரு வார்த்தை விட்டாரு, வீட்டுக்கு வரும்போது பொண்டாட்டி இருக்கணும்னு தான் நாங்க வேலைக்கு அனுப்புறது இல்ல. நான் அவளை வேலைக்கு விடுறது அதனால இல்ல, ஏன்னா நம்ம வரும்போது அப்படி ஒரு பாசத்துல அவங்களுக்கு என்ன வேணும் கேட்க மாட்டீங்க. அதுக்குள்ள உடம்பொண்ணும் கிடையாது, வேலைக்கு தகுந்த ரொம்ப தெளித்தான உடம்பொண்ணும் கிடையாது அவளுக்கு. அதனாலதான் இந்த வலை கம்பெனில போறதுக்கே நான் மடிப்பேன். அவ நினைக்கிறது நம்ம வேலைக்கு போறக்காண்டி ஏசாங்கன்னு, நான் நினைக்கிறது இவ வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கும் போது ஃபுல்லா வேலை பார்த்திருக்கா. அவ வீட்டுல இருக்கும் போதும் ஃபுல்லா நெய்ய போயிருக்கா. கண்ணன் நீங்க முடிவு பண்ணாதீங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு, அவங்க முடிவு பண்ணிட்டுங்க. பண்ணட்டுமே. நீங்க பாட்டுல அதிகாரம் பண்றீங்க, அதிகாரம் பண்றீங்க. இப்படி அதிகாரம் இல்ல சார் மேடம், அது என் பொண்டாட்டி. ஏன்னா நான் அப்படி வச்சிருந்தேன் அவளை, ஏதோ பண கஷ்டத்துல பொண்டாட்டி அப்படி பேசினா பண கஷ்டத்துல பல பிரச்சனை. இப்போ அது பேசுறது இப்பதான் மேடம், இப்பவும் சொல்றேன் மேடம். நீங்க சொன்னீங்கல்ல அவங்க அக்கா தங்கச்சின்னு, இவ கெட்டு போறது காரணமே நான் சொல்லுவேன் மேடம், உறுதியா சொல்லுவேன் மேடம், ஆணித்தனம் அடிச்சு சொல்லுவேன். அவள் ஃபேமிலி என் வீட்டு வந்த பிறதான். ஏன்னா என் ஃபேமிலி வீட்டுல நான் ஏற்ற மாட்டேன். ஏன்னா என் அக்கா தங்கச்சி ஒரு விஷயத்தோட தெரியும், எனக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து கொத்தாலே போடி பிள்ளைங்க யாரும் தான் இந்த செல்ல காதே வச்சுட்டு பேசிட்டு போடலாம் எனக்குலாம் பிடிக்காது. நான் அப்படிப்பட்ட இதில் வாழ்ந்தேன். நான் என்ன சொல்லுவேன், என் மருமகளை கூட நான் ஒண்ணு வேண்டாம் மேடம், அவங்க மைனிக்கு போன் போட்டு கேளுங்க. அவங்க அது எங்க காம்பவுண்ட் பக்கத்துல தான் இருக்காங்க. நீங்க உங்களுக்கு என்ன டவுட் வேணாலும் அவங்க கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு தெரியும். கல்யாணம் முடிஞ்ச அன்னையில இருந்து இன்னைக்கு வரை இதை பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போன் போட்டு கேளுங்க, உங்களுக்கே தெரியும். அங்க பேசக்கூடாது வரை நான் அவட சண்டை போட்டுருக்கேன், எனக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த பேப்பர் வந்து ஸ்டேஷன்ல வரும்போது என்ன மாதிரி அவர் வந்து ஸ்டேஷன்ல இருந்துட்டு இருக்காரு, அந்த பேப்பரை தட்டி விட வழி இல்லை. என் தம்பி கந்துவட்டியாடே கொடுக்கான்னு சொல்லி கேட்க எனக்கு அண்ணன் தான் பாத்துருங்க வழி இல்லை. அதுல எனக்கு அவனுக்கு தகராறு. அவனை 4 பேப்பர் உள்ள இருக்கு, உன் மாப்பிள்ளை ஒதுங்கி இருக்க சொல்லு. என்னைக்கு எல்லாம் சேர்த்து தூக்கிட்டு போறான்னு தெரியல, உன் மாப்பிள்ளை பத்திரமா இருக்க சொல்லுன்னு நான் எங்க அவர் மூலம் சொன்னா யாசோன்னு சொல்லிட்டு எங்க மாமிட்ட சொன்னேன். மாமி இப்படி சொல்லி இருக்கு, நீங்க சொல்லி வைங்க, உங்க மகன்கிட்ட விலைக்கு வைங்க அப்படின்னு. எங்க மாமி சொன்னாங்க அவன கிடக்கானு அப்படின்னு. போலீஸ் பொம்பளை போலீஸ்ல பெட்டிஷன் கொடுத்தப்ப கேஸ் கொடுத்தான்னு அவங்க வெளியே வந்தானே சொல்லுவா. ஆமா அவளை சொன்னா 2 ஆக்கிட்டாளா, என்ன அவளால என்ன செய்ய முடியும்னு நினைக்க, ஒண்ணு முடியாதுன்னு சொன்னா. வெளியே இறங்கி வந்தோடனே இங்க பேசுறது ஒரு வார்த்தை கூட உண்மை கிடையாது மேடம், அடிச்சு சொல்ல ஒரு வார்த்தை அவங்க பேசுனது உண்மை கிடையாது. நான் சொல்லுவேன் எங்க போனாலும் ஒரு வார்த்தை உண்மையா பேசுங்கன்னு. இத பாருங்க கண்ணன், கொஞ்சம் விடுங்களேன் அவங்கள நிம்மதியா. அவ சொல்ற மாதிரி நான் கேட்டறேன் போக முடியுமா மேடம், நீங்க சொல்லுங்க. எங்க அக்கா என் குடும்பத்துல ஒரு வார்த்தை யார்ட்டமே பாடி யார்ட்டமே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப என்னால பொறுக்க முடியாத கண்டிஷன் தான். எங்க வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், எங்க தங்கச்சிட்டு என்னால முடியல. நான் எதுக்கு ஒருக்க மறந்தா என்னதான் குடிச்சிட்டுதான் என்னால முடியல. எங்க தங்கச்சி கேட்டேன் எரியா இப்படி செய்யா, என்ன பாடுபடுத்தினாலும் எங்க குடும்பத்துல யாரு நான் லவ் பண்ணி வந்தேன், யான் தலைய நானே மண்ணை வரி போட்டுற, ஒண்ணுமே சொல்லக்கூடாது. யார்ட்டையுமே நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். என்னால இப்ப பொறுக்க முடியாத கண்டிஷன் எங்க தங்கச்சிட்ட தான் நான் சொல்லி அழுவேன். தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு அவங்களை ஃப்ரீயா விடுங்க. நிச்சயமா மனசு மாறி உங்கள்ட்ட நிச்சயமா வந்து சேருவாங்க. நீங்க வாடகை எல்லாம் கொடுத்து நீங்க சம்பாதிச்சு பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் கொஞ்சம் கூல் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை கூட்டிட்டு போலாம். சரிங்களா? கிளம்புங்க.
தொந்தரவு பண்ணாதீங்க அவங்கள. இல்ல மேடம் ப்ளீஸ். அப்படி எல்லாம் தூக்கி போட முடியுமாமா வாழ்க்கைய? எனக்கு வேண்டாம் மேடம், நான் இவ்வளவு நாள் பட்டாச்சு. ஐயோ, இங்க கொஞ்ச நாள் அம்மாவோட போய் இரு. இப்பவே எந்த முடிவும் எடுக்காதீங்க. அன்னைக்கு அவங்க அண்ணக்கார சொல்லியிருக்காங்க, ஒரு பிள்ளை என்கிட்ட கொண்டா, ஒரு பிள்ளைய ஈஸ்வரி அவங்க அக்கா ஈஸ்வர்ட்ட கொடுத்து நீங்க இருந்தாலே போங்கன்னா என் பிள்ளைகளை எப்படி விடாதுக்கான இவ்வளவு கஷ்டப்படுங்க. அந்த வார்த்தை என்னால அவன் வார்த்தை வாயில வந்து சொல்லி மேடம், பிள்ளைகளை கூட்டு இங்க மாதிரி பேருக்கால இவ்வளவு ஊழல் வந்து போயிருக்காங்க, உங்களுக்கு பிள்ளைகளை பார்க்க முடியல, பிள்ளைகளை எங்கிட்டே தாங்கன்னு சொல்லி எங்க அண்ணன் ஆலங்கத்துல ஏசுறான். நீங்க யாரா ஒருத்தர் சொன்னா கேப்பீங்களா? தயவு செஞ்சு நான் கேட்பேன் மேடம், நான் கேப்பீங்களா? கேட்கிற முறையில சொன்னா வந்து கேட்கலாங்க ப்ளீஸ். அவங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும் உங்க அம்மா வீட்டுல. நான் இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டாம்னு சொல்ல மேடம், அவங்க அம்மா வீட்டுல இருக்கட்டும். நீங்க கண்டிஷன் போடாதீங்க. சாப்பிடுடைய காசு நாங்க அது அவங்க பாத்துப்பாங்க. அது முடியாது, அவ வேலைக்கு போக மேடம். அப்போ போட்டும். வேண்டாம் மேடம், இந்த வேலைக்கு போறதுனால இவ்வளவு பிரச்சனை கொடுத்தா எதுக்குன்னு கேளுங்க. சரி ஆத்தங்க ஒண்ணு வேண்டாம், ஆத்தங்கர பள்ளிக்கு அவ எதுக்கு போனான்னு கேளுங்க. நான் அதான் சொல்ல மேடம், அதான் உங்ககிட்ட எல்லாத்துலயுமே சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சு உடனே மேடம் உங்ககிட்ட அங்க யார்கிட்ட விசாரிக்கணுமா விசாரிங்க, என்னைய பத்தி எல்லாம் அவங்க யார்கிட்ட விசாரிக்கணுமா, இல்ல போன் போட்டு கேட்கணுமா, என்ன வேணாலும் செய்யுங்க எல்லாருமே அவங்க சொல்லிட்டு நம்பர் அவ்வளவு எது சொல்லிட்டு தப்புன்னு கேளுங்க. நான் உங்களுக்கு அதெல்லாம் விரும்பல மேடம். என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் பிரச்சனை நீ பேசாண்டாம். சரி நான் தப்பு பண்ணிதா கூட நீ என்கிட்ட சண்டை போடு. கொஞ்ச நாள் அவங்க ரிலாக்ஸ்டா இருக்கட்டும், எல்லாம் சரியாகும். அதான் அவங்க அம்மா வீட்டுல அந்த இருக்கட்டும். பொறுமை வேணும், கொஞ்சம் பொறுமை வேணும் மனுஷனுக்கு. கிளம்புங்க நீங்க. அம்மா பாருமா, இப்ப அம்மா வீட்டுக்கு போங்க, கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் நிம்மதியா இருங்க, சரியா? 10 நாள் இருந்தாலும் பழையபடியும் கூட்டிட்டு போய் இது நான் சொல்றத முழுவதும் கேளுங்கம்மா ப்ளீஸ். இருங்க. அதுக்கப்புறம் உங்க மனநிலை இப்படியே இருந்ததுன்னா அப்புறம் நம்ம அவரை கூப்பிட்டுட்டு சட்டப்படி உங்களுக்கு என்ன பண்ணமோ அதுக்கான வழிகாட்டு கொடுக்குறோம். அதான் மேடம் 10 நாள் நான் இருக்கேன். இவங்க எங்க அப்பாவுக்கு ஒரு கட்சி உண்டு, அவர் மூலம் நான் எழுதி வாங்கினேன். அதான் ஒரு 10 நாள் ஒழுங்கா இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாம எடுக்காம 10 நாள் ஒழுங்கா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாசம் கரெக்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்க கரெக்டா ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிச்சுட்டாங்க. அறுக்கதும் யாசதும், நீ எல்லாம் பெரிய இவ்வளவு நான் ஒண்ணு நீ சொல்ல கேட்டுனா நடக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு. சரிம்மா, இப்போ 10 நாள் கொஞ்சம் நிம்மதியா இருங்க, மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருங்க. அதுக்கப்புறம் யோசிப்போம் என்ன பண்ணணும்னு. ஹெல்ப் பண்றோம்மா, ஆனா இப்போ உடனே எல்லாம் தூக்கி போட்டுட்டு வாமா இல்ல அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா. 15 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை அது சரியும் கிடையாது, அப்படியெல்லாம் முடிவு எடுக்க கூடாது. நாங்க எதுவுமே சொல்லலம்மா, 15 நாள் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் அப்போ உங்க மனநிலை அப்படியே இருந்ததுன்னா நிச்சயமா என்ன பண்ணோம்னு நாங்க வழிகாட்டுறோம், அவ்வளவுதான். கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம், சரியா? 15 நாள் கழிச்சு எங்களை கூப்பிடுங்க, கிளம்புங்க. ஆனா அதுக்குள்ள உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகட்டும், அதை தான் நாங்க வேண்டிக்கிறோம். வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு, 3-4 மாசமா இருக்கு, சரியா வேலை இல்லை, வாடகை கொடுக்க முடியல, ஏதோ ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. அதனால ஆல்ரெடி இருக்கிறது பிரச்சனை இன்னும் பெருசாயிடுச்சு. அந்த கோவத்தோட வந்துட்டாங்க. வந்த உடனே பிரியணும் சொன்னா உடனே ஓகே நாங்க ஹெல்ப் பண்றோம் சொல்ல முடியுமா? அவங்க கோவம் தனியட்டும், அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின்டா இருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அதே மனநிலையில இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு வந்து இலவசமா ஒரு அட்வொகேட் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு சட்டப்படி என்ன பண்ணமோ அதுக்கு நம்ம வழிகாட்டலாம். அதான் நம்ம பண்ண முடியும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.